என்னங்கடா ராஜா, அந்த பத்திரிக்கைக்காரிய கவனிக்க சொல்லி நீங்க அனுப்பிட்டீங்களே, பின்னிட்டீங்களா? கவனிச்சீங்களா? நல்லா உடம்ப புடிச்சு விட்டீங்களா? இனிமே அவன் நம்ம ரூட்டு பக்கமே வர மாட்டாடா. அப்படி அது வந்துங்க. என்னடா வந்து அவதாங்க எங்க உடம்ப பிடிச்சு விட்டா. அடினால் அடி, உங்க விட்டடி எங்க விட்டடி இல்லைங்க, உடம்பெல்லாம் வலிக்குதுங்க. கண்ணா வலிக்குது? இங்க வலிக்குது. அம்மா அடி வாங்கிட்டு வந்து வலிக்குதுங்கிறான். நீ குனியதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. சொல்றத கேட்டுக்குங்க. நேரா நீதிமன்ற ஆபீஸுக்கு போங்க. அங்க ஆசிரியை ஜான்சி ராணின்னு இருப்பா. அந்த பொம்பளைய நான் பார்த்ததே இல்லைங்களே. கண்ணுக்கு அழகா இருப்பா, கையில பேனா வச்சுக்கிட்டு இருப்பா, காகிதத்துல கண்ணா பின்னான்னு கிறுக்கிக்கிட்டு இருப்பா. அவதான் ஆசிரியை. அவளை ஒரு கோணியில போட்டு கட்டுங்க. நேரா என் கெஸ்ட் ஹவுஸ்க்கு தூக்கிட்டு வந்துருங்க. போங்கடா. போயிட்டாருங்க. மேடம், இந்த கட்டுரை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுங்க, பிரிண்ட்டுக்கு அனுப்பிடுறேன். உண்மைகளை எப்பவுமே சென்சார் பண்ணக்கூடாது. அப்படியே பிரிண்டிங் அனுப்பிடு, அடுத்த இதையும் செக்அப் பண்ணி அனுப்பிடு. நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். ஓகே. யாரங்க கொண்டு வாங்கல? லைட் ஆஃப் பண்ணு. ராஜா, உங்க தலைமையில நாங்க இந்த மாட்டை பிடிக்கிறோம். பரிசு பணத்தை நீங்க தயாரா வச்சுக்கோங்க. உன் பாவப்பட்ட கையால என் பொண்ணை தொடாத. செத்ததுக்கு அப்புறமா அந்த உடம்பு சுத்தமா போய் சேரட்டும். பாவி பாவி, பொண்ணுங்க பொண்ணுங்கன்னு அலைஞ்சியே, கடைசியில சொந்த பொண்ணையே நினைக்கவே அசிங்கமா இருக்கே. நீ ஆன ஆட்டத்துக்கெல்லாம் என் பொண்ணு பலியாகி கிடக்கிறாளே. பெத்த மகளை வித்தவனை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். பெத்த மகளை மத்தவனுக்கு கூட்டி கொடுத்தவனை பத்தி கூட படிச்சிருக்கேன். ஆனா பெத்த மகளையே தொட்டு பார்க்க நினைச்ச தட்டு கெட்டவனை இப்பத்தாயா பாக்குற. நாய்க்கு உனக்கு என்னையா வித்தியாசம்? உன் கண்ணு பட்டா கருகி போயிடுவோமோன்னு பயந்துதானையா என் தங்கம் எங்கேயோ போய் அனாதையா கிடந்தா.
அந்த பூவை தேடி கண்டுபிடிச்சு கொண்டாந்து பொதுக்கிட்டேடா பாவி பாவி. ஐயோ பெத்த வயிறு பத்தி எரியுதே. நீ நல்லா இருக்க மாட்ட, நீ நாசமா போயிடுவே. என் பொண்ணை நான் எப்படி எப்படி எல்லாம் வாழ வச்சு பார்க்கணும்னு கனவு கண்டு அந்த கனவுல மண்ணள்ளி கொட்டிட்டியே. நீ நல்லா இருக்க மாட்ட, நல்லா இருக்க மாட்ட. ராணி மாதிரி வாழ வேண்டிய என் பொண்ணு எவன்கிட்ட வாரி கொடுத்துட்டியேடா பாவி. நீ நல்லா இருக்க மாட்ட, நாசமா போயிடுவே, நாசமா போயிடுவே, நாசம் போயிடுவே. பெத்தப்பனே தான் பொண்ணுகிட்ட இப்படி நடந்ததுக்கு அப்புறம் எந்த பொண்ணையா உயிரோட இருப்பா? அதான் பாவம் தற்கொலை பண்ணிக்கிட்டான். வென விதைச்சவன் வெனையா இருப்பான், தெனை விதைச்சவன் தெனையா இருப்பான்னு சும்மாவா சொன்னாங்க? செஞ்ச பாவத்துக்கு சரியான தண்டனை. முன்னாடி எல்லாம் பாவம் பண்ணுனா தண்டனை அடுத்த ஜென்மத்துல கிடைக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப அப்படி இல்ல, காலம் ரொம்ப வேகமாயிடுச்சு. தண்டனை அப்பப்ப. எல்லோரும் மேல் லோகத்துக்கு சென்று விட்டீர்களா? பதத்தை எடுங்கள், போருக்கு புறப்பட வேண்டும். ஏமா வீட்ல யாரும் இல்ல? தாய் மகளும் மந்திரி ரத்தன் ராஜா பார்க்க போயிருக்காங்க. நான் அமைச்சர் ரத்னராஜோட பிஏ பேசுறேன். உடனே ஐஜி கனெக்ஷன் கொடுங்க. மினிஸ்டர் பேசணுமா? சார் கொஞ்சம் இருங்க சார். ஐஜி. ஹலோ, நான் மினிஸ்டர் ரத்னராஜ் பேசுறேன். இது என்ன சார் அநியாயம்? இன்ஸ்பெக்டர் விஜய் மேல பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளி வச்சிருக்கீங்க. விஜய் யார் தெரியுமா? என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். நானும் அவனும் ஹாஸ்டல்ல ஒரே தட்டுல சோறு சாப்பிட்டோம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த ஜட்ஜை கூட்டிட்டு உடனே இங்க வாங்க. நாளை காலையில விஜய் வெளியே இருக்கணும். ஓகே? உங்க உதவியை நாங்க எப்பவும் மறக்க மாட்டோம். இது என் கடமைமா. நீங்க கொஞ்சம் ஹால்ல உட்காருங்க. ஐஜி இப்போ வந்துருவாரு. ஏய் ஜிலேபி, ஹலோ பூபதி, எப்போ வந்தீங்க? இப்பதான். இவரையா தெரியுமா? என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பூபதி. நான் சொல்ல ஹாஸ்டல்ல ஒரே தட்டுல சோறு சாப்பிட்டோம்னு இவருதான். உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க, ஈஸியா முடிச்சிருவாரு. ஐஜிக்கு போன் பண்றேன். ஏய், நான் தான் ஐஜி, சீஃப் மினிஸ்டர், கவர்னர் எல்லாம். உங்க மினிஸ்டர் போன் பண்ணது எனக்கு தான். வாமா போலாம். எங்க புறப்பட்டீங்க? நீதி கேட்ட இடத்துல எங்களுக்கு நீதி கிடைக்கல, உதவி கேட்டு வந்த இடத்துல உதவியும் கிடைக்கல. நாங்க போறோம், வாமா. அவசரப்படாதீங்க. இப்போ ஒண்ணு கெட்டு போல, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். உங்க பொண்ணு பூபதி கழுத்துல மாலையை போட்டுட்டா. நீ ஒரு மந்திரியா இல்ல மாமாவா? என்ன துண்டு துண்டா வெட்டி போட்டாங்க, அதுக்கு சம்மதிக்க மாட்டேன். இதுக்கு நீ சம்மதிக்கலைனா நீயும் உன் பொண்ணு உயிரோட வெளியே போக முடியாது. என்ன பண்ணுவியா எனக்கு தெரியாது. உனக்கு மந்திரி பதவி நிலைக்கணும்னா இவ எனக்கு மனைவி ஆகணும். உனக்கு சேவை செய்யறது என்ன நீ மந்திரி ஆக்கிருக்க? இத கூட செய்யலன்னா எப்படி? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், கவலை விடு. அஞ்சு என்ன அதுக்குள்ள உன் பொண்ணு வாயை திறந்து சம்மதம்னு சொல்லணும். இல்ல இது நடக்க கூடாதுங்கிறதுக்காக உங்க அப்பா தான் உயிரியை கொடுத்தாரு. அவர் மேல சத்தியம், நான் செத்தா கூட நீ எனக்கு சம்மதிக்க கூடாது. அதையும் பார்க்கிறேன். 1 2 3 4. வாங்கம்மா. என்ன இது அப்படியே சில மாதிரி இருந்த? என்ன பண்றது? அவன் வந்துட்டாளே. அவன் என் புருஷன்.
என் தலையெழுத்து. அவனுக்கு நான் மனைவி. அவன் கட்டினதுதான் இந்த தாலி. ஒவ்வொரு பொண்ணோட கழுத்திலையும் இருக்க வேண்டிய இந்த புனிதமான சின்னம் என் கழுத்துல மட்டும் அவமான சின்னமா தொங்கிக்கிட்டு இருக்கு. சாதாரண தொண்டனா இருந்தவனை மந்திரி ஆக்கினேன். அவனுக்கு நான் மனைவியான. ஆனா பதவிங்கிற அந்த மாய நாற்காலி எப்படி அதுல உட்கார்ற எல்லாரையும் ஆட்டி வச்சதோ அதே மாதிரி அவனையும் ஆட்டி வச்சது. அவனும் ஆட ஆரம்பிச்சான். ஒரு நாள் நீ போமா. என்ன இதெல்லாம்? அது இருக்கட்டும், கதவை தட்டுற நாகரிகம் கூட இல்ல. எது நாகரிகம்? வேலையை கேட்டு வர பொண்ணு கிட்ட சேலையை கேட்கறது தான் உங்க நாகரிகமா? ஏன் இப்படி மாறிட்டீங்க? இத பாரு ராணி, நம்ம நாட்டுல பணத்தையும் புகழையும் சுகபோகங்களையும் அனுபவிக்க ரெண்டே வழிதான் இருக்கு. ஒண்ணு சினிமா, இன்னொன்னு அரசியல். நான் அரசியலை தேர்ந்தெடுத்துட்டேன். நல்ல பதவி கிடைச்சது. அந்த பதவிக்கு உண்டான சுகபோகங்களை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இந்த நிலைமைக்கு வந்தாலே இதெல்லாம் இயற்கையா வந்துடும். எந்த நிலைமை? 5 வருஷத்துக்கு முன்னாடி உன் நிலைமை உனக்கு ஞாபகம் இருக்கா? சிங்கிள் டீக்கு லாட்டரி அடிச்சிட்டு இருந்த. வறுமையை போக்க மூட்டை தூக்கலாமா கல்ல உடைக்கலாமான்னு கண்ணீர் வடிச்சுட்டு இருந்த. உன் மனுஷத்தன்மையும் உழைப்பையும் நான் காதலிச்சேன். எனக்கு இருந்த பாப்புலாரிட்டியை வச்சு உன்னை உயர்த்தினேன். என் எழுத்தால உன்னை ஒரு உத்தம நல்லவன் நாட்டுக்கு உழைக்கிறவன்னு மக்களுக்கு அறிமுகப்படுத்தினேன். அரசியல்ல ஒரு அந்தஸ்துக்கு வரணும்னு நீ ஆசைப்பட்ட. என் பத்திரிகையில எழுதி எழுதியே உன் ஆசையை நிறைவேற்றி வச்சேன். இப்போ நீ நிலைமைய பத்தி பேசுற. வெரி குட். ஏழ்மையிலையும் துன்பத்திலையும் வாழ்ந்து பழக்கப்பட்ட நீ இன்னைக்கு அதே ஏழைங்க மானத்தோட விளையாடுற. சும்மா லோ லோன்னு கத்திட்டு இருக்காரு. மத்த மந்திரிகளை பார்க்கும் போது நான் எவ்வளவோ தேவல. இந்த பார், பேசாம ஒரு மந்திரி பொண்டாட்டிக்கிற கௌரவத்தை காப்பாத்திக்கிட்டு பட்டு புடையும் நகையை மாட்டிக்கிட்டு இந்த பட்டிமன்றம் தொட்டி மன்றம் அது இதுன்னு தலைமை தாங்கிட்டு ஜவுளி கடை ஹோட்டல் கடை இதெல்லாம் திறந்து வச்சிரு காலத்தை பேசாம ஓட்டுவியா? நான் அவங்கள மாதிரி வாய மூடிக்கிட்டு புடவைய சுத்திக்கிட்டு புள்ளைய பெத்துக்கிற பொம்பளை இல்ல. தவறு செய்யறவன் யாரா இருந்தாலும் சரி, சந்தியில நிக்க வைக்கிற பத்திரிக்கைக்காரி, கட்டுன புருஷனா இருந்தாலும். என்னடி கிழிக்க போற? எந்த எழுத்தால உன்னை உச்சாணி கொம்புல ஏத்தி வச்சனோ அதே எழுத்தால உன்னை திரும்பவும் நடு வீதியில கொண்டு வந்து நிறுத்துறேன். நான் உன் புருஷன்டி. அது நேத்து வரைக்கும். இன்னைக்கு நீ ஒரு சாக்கடை போச்சு. திருப்பி அடிச்சிடுவேன். அது நாகரிகம் இல்லைங்கிறதுனால விட்டுட்டு போறேன். இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, உன்னையும் விட்டுட்டு. சந்தோஷம். அப்படிப்பட்ட காமவெறி பிடிச்ச மிருகத்துக்கிட்ட தான் நீங்க அடைக்கலம் தேடி போனீங்க. அங்க உங்களுக்கு என்ன மரியாதை கிடைக்கும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நாங்க ஓடி வந்தேன். ராணி, நல்ல வேளமா கடவுள் தான் நாங்க அனுப்புனாரு. இல்லன்னா என் பொண்ணுக்கு என்ன கதி ஆயிருக்குமோ? சீதா, நீ கவலைப்படாத. அந்த இன்ஸ்பெக்டர் விஜய குற்றவாளி இல்லைன்னு விடுதலை செஞ்சு உன்னோட வாழ வைக்க வேண்டியது என் பொறுப்பு. இனிமே நீங்க உதவி கேட்டு யார் வீட்டு கதவையும் தட்ட வேண்டாம். குற்றவாளிங்க வீட்டு கதவை நான் தட்டுறேன்.